ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீனாவுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ராத்திரி பகலாக கண் முழிச்சு மீனா அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலைகளை பார்த்து முடித்தாங்க. ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த சிந்தாமணியும் அந்த மேனேஜரும் சேர்ந்து மீனாவை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற விஷயம் ரொம்பவே வருந்தத்தக்க விஷயம்தாங்க. மீனா இதில் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சிந்தாமணி நம்ம விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க. விஜயா வீட்டில் இருக்கிறாங்க, சிந்தாமணி அந்த மண்டபத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ கால் பண்ணி பேசுகிறாங்க. மாஸ்டர் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, என்ன விஷயம், என்ன நடந்துச்சு, சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி விஜயா கேட்குறாங்க. அதற்கு மாஸ்டர், அதாவது சிந்தாமணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாஸ்டர் இங்கே பாருங்கள், இன்றைக்கி தரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. உங்கள் ஆசை மருமக ஒரு ஆர்டர் எடுத்து பண்ணா இல்லையா, அந்த ஆர்டரை அவன் நல்லபடியாக முடிச்சிட்டா, நேற்றே முடிச்சிட்டா இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இது உங்களுக்கு நல்ல விஷயமா சிந்தாமணி, அவள் அந்த ஆர்டரை முடித்ததில் எனக்கு சந்தோஷமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள், அவள் ஆர்டர் நல்லபடியாக முடிச்சிட்டா, ஆனால் அவளுக்கு பணம் கிடைக்கவே இல்லையே, நான் கிடைக்க விடலையே அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, ஆர்டர் முடித்தா பணம் கிடச்சி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதில் தான் வச்சா இந்த சிந்தாமணி ட்விஸ்ட்டு. அது தெரியாமல் அந்த மீனா அந்த வலையில் போய் சிக்கிக்கிட்டா, நாம் என்ன பண்ண முடியும், பாவம் சின்ன பொண்ணு, சரி ஆசைப்படுறாளேன்னு ஆர்டர் நல்லபடியாக பண்ண விட்டுட்டேன், ஆனால் பேமெண்ட்டை கொடுக்க விடலையே, இதனால் அவளுக்கு 2 லட்சம் ரூபாய் லாஸு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்போ விஜயாவுக்கு சந்தோஷம். என்ன சொல்கிறீங்க சிந்தாமணி, நிஜமாகவே 2 லட்ச ரூபா அவளுக்கு லாஸ் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாங்க, அவளுக்கு 2 லட்ச ரூபா வெளியில் உடனே வாங்கி என்ன பண்ணா, இந்த மண்டபத்தோடைய டெக்கரேஷனுக்காக செலவு பண்ணா. ஆனால் இப்போ அவளுக்கு பணமே கிடைக்க முடியாதபடி பண்ணிட்டேன், அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் விடுங்க, இப்போ நீங்கள் எப்படியோ அவளுக்கு ஆர்டர் கிடைக்க விடாமல் அவளுக்கு 2 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சுல, அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஒரு பக்கம் சிந்தாமணிக்கும் சந்தோஷம், ஒரு பக்கம் நம்ம விஜயாவுக்கும் சந்தோஷம். ஸோ 2 பேருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போது விஜயா இந்த சந்தோஷத்தை எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், கொண்டாடியே ஆகணும், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே யாருக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா ரவிக்கு கால் பண்ணுறாங்க. ரவி கால் பண்ணி, டே இங்கே பாருடா ரவி, இன்றைக்கி எல்லாருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நீ என்ன பண்ணிடு, ஹோட்டல்லேருந்து சாப்பாடு கொண்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்னம்மா திடீர்னு சொல்கிறீங்க, எப்போயும் நாங்களே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா கூட நீங்கள் சத்தம் போடுவீங்க, ஏன்டா ஹோட்டல் சாப்பாடெலாம் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னடானா நீங்களே ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வர சொல்கிறீங்க, என்னம்மா திடீர்னு இதெல்லாம் புதுசாக இருக்குதே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது, டே இன்றைக்கி தோணுச்சு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லலான்னு, உங்கள் அப்பா வெளியில் மீட்டிங்க்கு போயிருக்காரு, அங்கேயே அவர் சாப்பிட்ருவேன்னு சொல்லிட்டாரு, அப்போ நமக்கு மட்டும்தான் சரி அதனால தான் உன்னை வாங்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ரவியும் நம்பியிருந்தார். சரிங்கம்மா நான் சாப்பாடு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஸ்ருதிக்கிட்ட சொல்கிறாரு. ஸ்ருதி ஆர்டர் எடுத்துகிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இவரும் சொல்கிறாரு, வீட்டில் இந்த மாதிரி சாப்பாடு கேட்டிருக்காங்க அம்மா, ரொம்ப சந்தோஷமாக வேறு பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்காங்களா, உங்கள் அம்மா யாராச்சும் அழுதா தானே சந்தோஷப்படுவாங்க, உங்கள் அம்மா பற்றி தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காத, ஆனால் அவங்களுடைய குணம் அப்படி தானே இருக்குது, யாரையாவது பற்றி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதாங்க அப்படின்னா தான் உங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்க, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கும்போது, சாப்பாடு கொண்டுட்டு போக தான் செய்யணும், அம்மா கேட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு இல்லை ரவி, என்ன விஷயம்னு தெரியலையே அதுக்காக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதனால் ஒன்றும் இல்லை ஸ்ருதி, நம்ம சாப்பாடு வாங்கிட்டே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ இவங்க 2 பேரும் சாப்பாடு வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரவி அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க, அதே மாதிரி ஸ்ருதி அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. ஸோ இதற்கப்புறம் மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மீனாவை காமிக்கிறாங்க. மீனா டேரெக்டாக அந்த மண்டபத்தோடைய ஓனர் வீட்டுக்கே போகிறாங்க. போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க ஓனரை கூப்பிட்டு, சரிங்க பாருங்கள், என்னை அவர் ஏமாற்றிட்டார் அந்த மேனேஜரு, எனக்கு பணத்தை கொடுக்கல அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஃபஸ்ட்டு ஓனர் மேனேஜரை முதல்ல வர சொல்லி ஆயிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கேட்குறாரு, ஏய் இந்த பொண்ணு என்னையா சொல்லுது, இந்த பொண்ணை நீ ஏமாற்றிட்டியாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் கேட்குறாரு. ஐயோ சார், இல்லை சார், நம்ம மண்டபத்து ரூல்ஸ் படி முதல்ல நான் மொத்த அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டேன் சார்,
இது ஐயோ பாவம், சரி தனி பொண்ணாக ஒரு பொம்பளை பிள்ளையாக சிங்கிளாக இருந்து இந்த தொழிலை பண்ணுதுன்னா பாவம் பார்த்து ஆர்டர் கொடுத்தேன். முதல்ல 2 லட்சத்தை கொடுக்கவும் செஞ்சுட்டேன். ஆனால் அந்த பொண்ணு என்னடான்னா பணத்தை கொடுக்கலன்னு சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொல்லி விஷயத்தையே மாற்றி விட்டுட்டான். ஸோ இப்போ இவர் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. மீனா அதுக்கு மேலே டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா இது இப்படி பொய் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே ஆதங்கப்படுறாங்க. ஸோ இப்போ இந்த அக்ரிமெண்ட்டில் நான் ஆல்ரெடி கையெழுத்து வாங்கிட்டேன் சார், அதில் அவங்க 2 லட்ச ரூபாய் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் கையெழுத்து போட்டிருக்காங்க, வேணாலும் அவங்கக்கிட்டே கேட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சார் இவர் என்னை ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டார் சார், நான் அவ்வளோ பணத்தை வாங்கவே இல்லை, வெறும் 25,000 ரூபாய் மட்டும்தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க, மீதி 1,75,000 ரூபாய் எனக்கு அவங்க தரணும் சார், நான் வெளியில் வட்டிக்கு கடன் வாங்கி போட்டு இந்த பிஸ்னஸை நான் பண்ணியிருக்கேன் சார். ஸோ இப்போ நான் அவங்களுக்கு பணத்தை கட்டணும் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு வழி தான் சார் இருக்குது, நீங்கள் என்னுடைய பணத்தை நீங்கள் என்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், கட்ட முடியும், அந்த கடன் கட்டலைன்னா எனக்கு ரொம்ப பெரிய அவமானம் ஆகிடும் சார் அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவோ புரிய வைக்கிறாங்க. இருந்தாலும் அவர் அவருடைய மேனேஜர் சொல்கிறது தான் நம்புகிறாரு. மேனேஜர்கிட்டயே அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, மேனேஜர் அவங்க கெட்ட பொண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க மேலே முத்திரையை குத்திடுறாங்க. ஸோ இப்போ ஓனரும் அதை நம்பிடுறாரு. ஓனரும் அதை நம்பிட்டு அவங்க சொல்கிறத தான் நம்பிடுறாரு. மீனா கெஞ்சுறாங்க, சார் ப்ளீஸ் சார் இங்கே பாருங்கள் சார், நான் கடன் வாங்கி பண்ணியிருக்கேன் சார், என்னுடைய பணம் எனக்கு வரணும் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. பட் அவர் கேட்கவே இல்லை, காரில் ஏறி போயிடுறாரு. இப்போது திரும்பவும் மீனா என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு ரொம்பவே வருத்தப்படுறாங்க, உட்காந்து அழுதுட்ருக்காங்க. ஐயோ என்ன பண்ண போகிறோன்னே தெரியலையே, நமக்கு எப்படியாவது இந்த பண பிரச்சனை தீரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்ப யோசிக்கிறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ இப்போ மீனாவால் என்ன பண்ணுறதுனே தெரியல. சிங்கிள் ஒரு பொண்ணாக அவங்க எதை தான் சமாளிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் கதை போய்கிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இப்போ பண விஷயம் அதுவும் இவ்வளோ கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தான், நம்மள மாதிரி ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு 2 lakhs அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட் அப்படின்றதுனால மீனா ரொம்பவே என்ன பண்ணுறாங்க, கம்முன்னு தான் போகிறாங்க, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே போகிறாங்க. ஸோ இப்போ மீனாவை பார்க்குறதுக்கும் ரொம்பவே பாவமாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் பணத்தை இவர் செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி தான் அவர் பேசுகிறாரு. ஸோ அவர் மேலேயும் இந்த இடத்துல எந்தவித தவறுமே கிடையாது. இங்கே தப்புன்னு பார்த்திங்கன்னா சிந்தாமணி அண்ட் மேனேஜர் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுற இந்த அல்லக்கைகள், ஸோ இவங்க மேலே தான் ரொம்பவே மன்னிக்க முடியாத தவறுகள் இருக்குது அப்படின்றத மீனா சீக்கிரமாக புரிஞ்சுக்கணும். இப்போ முத்து வந்துடுறாரு நைட்டு. போனோடனே விஜயா சாப்பிட கூப்பிட்றாங்க, சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் வேணாத்த அப்படின்னு சொல்லிட்டு பேசாமலே இருக்கிறாங்க. தூங்குகிற டைம் ஆயிடுச்சு. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா அவங்களுக்கு நடந்த இந்த விஷயங்களே தான் திரும்ப திரும்ப மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்க ரொம்பவே டென்ஷனாகி என்ன பண்ணிட்டாங்க, அமைதியாகவே இருக்கிறாங்க. ஸோ அப்போ இவர் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே காலையில் நல்லபடியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது இந்த பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பணத்தை வாங்கவே முடியலை. ஸோ இப்போ விஜயாவும் வெறுப்பேற்றிட்டு சாப்பிட்லாம்னா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க. அப்போ ரவி அண்ட் ஸ்ருதி ஏன் அண்ணி ஒரு மாதிரியாக இருக்காங்க, மீனா அண்ணி அவங்க எப்பவும் இப்படி இருக்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. ஸ்ருதி நீ மீனா அண்ணிக்கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் கேளு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சரி பண்ணி வைக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயோ இல்லை இப்போ இந்த பிரச்சனைகள் உங்கள் அம்மா சிரிக்கிறாங்க, மீனா அழுகிறாங்க அப்படிங்கும்போதே கண்டிப்பாக இதில் உங்கள் அம்மாவுடைய வேலை ஏதோ ஒன்று இருக்குது, அவங்க எந்த வேலையும் செய்யாமல் இப்படி ஒரு விஷயம் நடக்காது, மீனா சும்மா அழுதுட்டுருக்க பொண்ணெல்லாம் கிடையாது, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நான் அதை சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கிட்ட ஸ்ருதி சொல்லிவிட்டு மீனா கிட்டே போய் பேசுகிறாங்க. மீனா என்ன மீனா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக வரீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்குறாங்க. ஸோ மீனா எந்த விதமான பதிலும் சொல்லலை. இல்லை நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இப்போ இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மீனாக்கு இப்போ ராத்திரி முழுக்க யோசனை,
என்னடா இது, நம்ம இந்த பணத்துக்கு என்ன பண்ண போகிறோம், முத்து வந்து கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம், இந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பல கேள்விகள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ மீனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எப்படியாவது இந்த உண்மைகளை வந்து முத்துக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது, அவர்கிட்ட மறைச்சிடணும். மறைச்சிட்டோம் அப்படின்னா தான் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தவுடனே இவங்க போய் ஹக் பண்ணி ரொம்ப அழுதுடுறாங்க. நடந்த விஷயங்களையும் எமோஷ்னல் ஆகி சொல்லிடுறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐயோ இந்த மாதிரி பிரச்சனைகளாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு, நீ அப்போனா நேற்றே என்கிட்ட நீ சொல்லியிருந்துருக்கணும்ல, நேற்றே சொல்லியிருந்தேன்னா நான் கிளம்பி வந்து அவனை ஒரு 4 போடு போட்டேன்னா நான் அவனை போடுறதுலே அவன் என்ன பண்ணிடுவான், உண்மையே சொல்லிடுவான் அப்படின்ற விஷயத்த சொல்லிவிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு, முத்து போகணும்னு சொல்லிட்டு டேரெக்டாக மண்டபத்துக்கே கூட்டிகிட்டு போகிறாரு. மேனேஜரை போட்டு சத்துன்னு அடிக்கிறாரு. கடைசியில் கத்தி எடுத்து குத்திடுறாரு. ஸோ இப்படி ஒரு விஷயம், தரமான சம்பவம் இன்றைக்கி எபிசோடில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அது நடந்தது வந்து கனவு. அவர் கொலை பண்ண வரைக்கும் போனதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கனவு. ஸோ இப்படி ஒரு கனவுக்கு அப்புறம் வந்துட்டு இப்படி விஷயங்கள் நடக்காமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.